ए इसको में कुछ काम कर दो आ गया छोटी लड्डू सब कुछ बड़ी चचो के पास तो मजा है तेरे இவனை பிடி நான் கொஞ்சம் வேலை செய்யறேன் உள்ள வந்துட்டியா குட்டி லட்டு அங்கிள் கிட்ட எல்லாமே நல்லா இருக்கும் உனக்கு ஒரே ஜாலி தான் இங்க என்கிட்ட இங்க இந்த லேடி அந்த பையன் கிட்ட லேஸ்கோ அப்படின்னு சொல்லி குடுக்குறாங்க. அந்த குழந்தைய எடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த குழந்தைய எடுங்க அப்படிங்க, அதாவது இவனை எடு இல்லைன்னா இவளை எடு அப்படிங்கிற மீனிங் வரும். இதே ஒரு பொருளை எடு அப்படின்னு சொன்னாலும் இஸ்கோ அப்படின்னா இதுக்கு, இவனை, இவளை, இது எல்லாத்துக்குமே வந்து இஸ்கோ அப்படின்னு வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த இடத்துல குழந்தைய கொடுத்துருக்கறதுனால இஸ்கோ. லே இஸ்கோ எடு, இவனை எடு அப்படின்ட்டு சொல்றாங்க. இதே வந்துட்டு நம்ம முன்னாடி வீடியோல பார்த்துருக்குறோம். ஜரா பீச்சே லேனா ரிவர்ஸ் எடு அப்படிங்கிறதுக்கு ஜரா பீச்சே லேனா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல எடுன்னு சொல்லும்போது லேனா அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரி பேச்சு வழக்குல இருக்கிற ஹிந்தி வார்த்தைகளும் வாக்கியங்களும் நிறைய நம்ம சேனல்ல பார்த்துட்டு இருக்கிறோம். ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதே இதுக்கு முன்னாடி வீடியோல பாத்தீங்கன்னா ஸ்வீட் எடு அப்படின்னு சொல்ற இடத்துல ஸ்வீட் லேலோ அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லியிருந்தோம். இந்த இடத்துல லேஸ்கோ எடு இவனை, உள்ள கொஞ்சம் வேலை இருக்கு, உள்ள நான் கொஞ்சம் வேலை செய்ய போறேன். மே குச் காம் கர்தோ, ப்ரொனவுன்சியேஷன் நல்லா கவனிச்சுக்கோங்க. மே குச் காம் கர்தோ, நான் கொஞ்சம் வேலை செய்யறேன் உள்ள, இவனை பிடி நான் கொஞ்சம் வேலை செய்யறேன். மே அப்படின்னா இது வரைக்கும் நீங்க ஹிந்தி படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா தெரியும். மே அப்படின்னா அவங்கள சொல்றாங்க. நான் குச்னா கொஞ்சம், இந்த இடத்துல குச் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஜராவோ தோடாவோ வேண்டாம், குச் யூஸ் பண்ணிக்கோங்க. ஜரா தோடாவை பத்தி முன்னாடி வீடியோல நம்ம பார்த்துருக்குறோம். காம் கர்தோ, காம் அப்படின்னா வேலை, கர்தோ கர்னா கர் அப்படிங்கிறது வந்துட்டு வேலை செய்யறதுக்கு தான் வந்து சொல்லுவாங்க. இங்க வந்து வேலை செய்யறேன் உள்ள அப்படிங்கிறது. இந்த சென்டென்ஸ்ல உள்ள அப்படிங்கறது எதுவும் சொல்லல. இந்த கர்தோ அப்படின்னா நான் என்ன சொல்றேன்னா வேலை செய்யறேன் அப்படிங்கறதுக்கு மீனிங் தான். நான் கொஞ்சம் வேலை செய்யறேன் அப்படிங்கிற மீனிங் இங்க வரும். குழந்தைங்க கிட்ட நம்ம குழந்தைங்க வாங்க வந்துருச்சு குட்டி லட்டு ஆகியா அப்படின்னா வந்துருச்சு ஆகியா. கேம் அப்படிங்கிறதுக்கு லிட்ரல் மீனிங் ஆகையா. ஆகையா அப்படின்னா வந்துடுச்சு சோட்டே லட்டு ஆகையா, சோட்டே லட்டு வந்துடுச்சு, குட்டி லட்டு அப்படிங்கிற மீனிங் இது பயங்கர ஈஸி. सब कुछ बड़ी चाचू के पास तुम मजा है तेरे. ப்ரொனவுன்சியேஷன் ஒரு தடவை கவனிச்சுக்கோங்க. சப் குச் படி சாச்சோ கே பாஸ் து மஜா ஏ தேரே. இங்க நமக்கு இந்த ஹிந்தியில பாத்தீங்கன்னா எல்லாமே தமிழ் வார்த்தைகளுக்கு ஏற்ற மாதிரி மீனிங் வராது. இங்க சப் அப்படிங்கிறது ஆல், அதை மட்டும் தனியா எடுத்தீங்கன்னா இங்க சப்குஷ் அப்படின்னு போடும்போது எவ்ரிதிங் அப்படிங்கிற மீனிங் வரும். எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லது அங்கிள் கிட்ட வரும்போது உனக்கு ஒரே ஜாலி தான் அப்படிங்கறது மாதிரியான மீனிங் இங்க வரும். படியே அப்படிங்கிற ஞாபகம் இருக்கா? கேசே ஹாப் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மே படியா அப்படின்னு சொல்லுவோம். குட் அப்படிங்கிறது மீனிங். அந்த படியா அப்படிங்கிறது நல்லா இருக்கேன் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த படியே சாச்சோ கே பாஸ் அப்படின்னா சாச்சோன்னா அங்கிள், கே பாஸ் அங்கிள் கிட்ட, கே அப்படிங்கிறது அங்கிள்க்கு கிட்ட, பாஸ் அப்படிங்கிறது கிட்ட, நியர் அப்படிங்கிறதுக்கு பாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தும்ம ஜெய் தேரே அப்படின்னா தூணா ரொம்ப ரொம்ப குட்டியா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தூண் சொல்லணும் அப்படின்னு வந்து சொல்லி இருக்கிறேன். இதோட வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஐ பட்டன்லயும் இருக்குது. அதுல இன்னும் கிளியரா இருக்கும். தூண்னு சொல்லுவோம், ஆப்னு சொல்லுவோம், தும்னு சொல்லுவோம், இது யாருக்கெல்லாம் சொல்லணும் அப்படின்லாம் அதுல எக்ஸ்பிளனேஷன் வந்து இருக்கு. மஜா அப்படின்னா நமக்கு தெரியும், இந்த வார்த்தையை வந்து சென்னை சைட்ல எல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா. மஜா அப்படிங்கிறது ஃபன் அப்படிங்கிறது உனக்கு ஒரே ஜாலி தான் அப்படின்ட்டு தான் இங்க வந்து சொல்றாங்க. ஏ தேரே அப்படின்னா யோர்ஸ், இந்த ஜாலி வந்து யோர்ஸ், தேரேனா யுவர்ஸ் அப்படிங்கிற மீனிங் வந்து ஒரு உன்னுடையது அப்படின்ட்டு உனக்கு இங்க ஒரே ஜாலி தான் அப்படிங்கிறது மாதிரியான மீனிங் இங்க வரும். சப்குச் படி சாச்சா கே பாஸ் தும் மஜா ஏ தேரே, அங்கிள் கிட்ட வந்துட்டாலே உனக்கு ஒரே ஜாலி தான் அப்படிங்கிற ஒரு குட்டி ஷார்ட்டான மீனிங். இதுவே வந்துட்டு அப்படியே மீனிங் எடுத்தோம்னா
எல்லாமே நல்லதுதான் அங்கிள் கிட்ட, உனக்கு ஒரே ஜாலி தான் இங்க அப்படின்ட்டு. இங்க இந்த லேடி வந்து அவங்களோட தம்பி கிட்ட குழந்தைய கொடுக்கறதுனால, அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்க கிட்ட, நம்ம வீட்ல இருக்கிறவங்க கிட்ட இந்த மாதிரி கொடுக்கும்போது எடு எடு இந்த குழந்தைய அப்படின்னு நம்ம டக்குன்னு வந்து சொல்லுவோம் இல்லையா. இதே வந்து அதுதான் வந்து இதுல ஹிந்தில சொல்றாங்க லேஸ்கோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த லேஸ்கோவை நீங்க வெளியே யாராவது தெரியாதவங்க கிட்ட இல்ல புதுசா யாராவது வந்திருக்கிறவங்க கொஞ்சம் குழந்தைய பார்த்துக்கோங்க அப்படின்னு ஏதாவது கொஞ்சம் மரியாதைக்குரியவங்க கிட்ட எல்லாம் சொல்லணும் அப்படின்னா இந்த லேஸ்கோ எல்லாம் யூஸ் பண்றதுக்கு முடியாது. இது ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்க கிட்ட, நம்ம வீட்டுல சின்ன வயசுல இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் சொல்லும் போது நடக்கிற இந்த கான்வர்சேஷன் தான் இது. அதனால லேஸ்கோ அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இது கரெக்டா தெரிஞ்சுக்கோங்க. मेरी बात सुन ले तू मेरी छोटी लड्डू, என்னோட நான் சொல்றத கேளு குட்டி லட்டு அப்படின்ட்டு சொல்றாங்க. இதே இங்க பாரு நான் சொல்றத கேளு என்னோட குட்டி லட்டு அப்படின்னு சொல்றதுக்கு ஏ தேக்கோ மேரி பார் சுன்லே து மேரி சோட்டி லட்டு அப்படின்ட்டு சொல்லணும். ஏ தேக்கோ அப்படிங்கிற வார்த்தையை முன்னாடி வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இங்க பாரு அப்படின்னு அர்த்தம். இங்க மேரி பார் அப்படின்னு நான் சொல்றத கேளு, மேரி பார் சுன்லே அப்படின்னா நான் சொல்றத கேளு, து மேரி சொன்னி வந்து என்னோட குட்டி லட்டு அப்படின்ட்டு சொல்றாங்க. இந்த சுன் அப்படிங்கிறது சுனோ சுனோ அப்படின்னு நீங்க பாருங்க, இங்க கேளுங்க, இது கவனிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து சுன் அப்படிங்கறத யூஸ் பண்ணுவாங்க. மேரி பார் சுன்லே அந்த சென்டென்ஸ் ஒரு சென்டென்ஸா கரெக்டா வரும்போது இங்க நான் சொல்றத கேளு அப்படிங்கிற மீனிங் தான் வரும். தூ அப்படிங்கிறது ரொம்ப குட்டி குழந்தை அப்படிங்கறதுனால தூ அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. மேரி சோட்டி லட்டுன்னு என்னோட குட்டி லட்டு அப்படின்னு வந்து ரொம்ப செல்லமா வந்து அந்த குழந்தைகிட்ட வந்து சொல்றதுக்காக இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. தூ மேரி சோட்டி லட்டு அப்படின்னு நீ என்னோட குட்டி லட்டு. தூ அப்படிங்கிறது நீ அப்படின்னு சொல்றாங்க. நீ என்னோட குட்டி லட்டு, குட்டி குழந்தை அப்படிங்கிறதுனால தூ யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து தப்பு கிடையாது. இதே பெரியவங்க கிட்ட எல்லாம் தூ யூஸ் பண்ணக்கூடாது, ஆப் யூஸ் பண்ணும். புதுசா யாரையாவது பாக்குறோம் அப்படின்னா யாரா இருந்தாலும் நம்ம மரியாதையோட ஆப் தான் யூஸ் பண்ணணும். இது ரொம்ப குட்டி குழந்தை அப்படிங்கறதுனால தூ யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. तेरी कोई मास्टर प्लान लगा रहा हो, मैं तेरे लिए सुन 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 நான் உனக்காக மாஸ்டர் பிளான் பண்ணிருக்கேன். நான் உனக்காக கவனி 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 ப்ரொனவுன்சியேஷனை இங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. तेरी कोई मास्टर प्लान लग रहा हो, मैं तेरे लिए सुन 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 सुन. இங்க லகா அப்படின்னு எழுதியிருக்கேன், ஆனா அந்த ஏ சைலண்ட் ஆகி லக் அப்படின்னு சொல்லுவாங்க. தேரிகோய் மாஸ்டர் பிளான் அந்த கோய் அந்த இடத்துல எதனால யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஏதோ ஒரு, அதாவது என்னன்னு தெரியாது, ஏதோ ஒரு மாஸ்டர் பிளான் இல்லையா, அந்த ஏதோ ஒண்ணு யாரோ அப்படிங்கறதெல்லாம் யூஸ் பண்ற கூடிய இடங்கள்ல கோய் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நான் ஏற்கனவே ஒரு வீடியோல எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கிறேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கு, ஐ பட்டன்லயும் இருக்கு. டீட்டெயில்டா வேணும்னா அதை கூட செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேரி கோயினா உனக்காக ஒரு மாஸ்டர் பிளான் நான் பண்ணியிருக்கேன், லக்ரஹாஹோ பிளான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுக்கு லக்ரஹாஹோ பிளான் லக்ரஹாஹோ மே தேரேடி அப்படின்னு திருப்பியும் சொல்றாங்க. நான் உனக்காக அப்படின்னு சொல்லும் போது மே அப்படிங்கிறது நான் தெரியும். தேரேலியே தேரேனா யுவர்ஸ், தேரேனா லிட்ரலி வந்து அதோட மீனிங் யுவர்ஸ் அப்படின்னு உனக்காக அப்படிங்கிறது மாதிரி வரும். ஸோ தேரேலியே உனக்காக, சுன் 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 அப்படின்னா கேளு 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 இல்லைன்னா கவனி கவனி கவனி. ஒருத்தவங்க சுனும் சுனும் யார் அப்படின்னு சொல்லுவோம், இங்க கேளுங்க கவனிங்க அப்படிங்கிற மாதிரியான மீனிங் தான் சுன் 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 அந்த குழந்தைகிட்ட வந்து சொல்றாங்க. சுன் 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 கவனி 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 கேளு 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 அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. பாஹர் ஜாயேகே ना अपनी मम्मा पापा के साथ तो तू क्या करना, எப்பவுமே அதாவது எப்பவாவது வெளியே போகும்போது உன்னோட அம்மா அப்பா கூட அப்ப நீ என்ன பண்ணணும்னா, இங்க நான் டிரான்ஸ்லேஷனை அப்படியே ஒவ்வொரு வேர்ட் பை வேர்டா கொடுத்துருப்பேன். இங்கிலீஷ் மீனிங் கேட்டது மாதிரி தான் ஹிந்தி மீனிங் இருக்கும்னு ஏற்கனவே வந்து நான் சொல்லியிருக்கிறேன். அந்த மாதிரி தான் நான் வந்து கொடுத்துருப்பேன். ஆக்சுவலி விஷயம் என்னன்னா, ஜபி பாஹர் ஜாயேகே ना अपनी मम्मी पापा के साथ तो
தூ கியா கர்னா அப்படிங்கும்போது என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்போனாலும் அம்மா அப்பா கூட வெளியே போறப்போ அந்த நேரத்துல நீ என்ன பண்ணணும்னா, நீ என்ன பண்ணணும்னா அப்படிங்கிறது தான் விஷயமே. இங்க வந்து அப்படியே நான் டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பேன். இப்ப ஜப்பி அப்படின்னா வென்னவர் வென்னவர்னா எப்போனாலும் அப்படிங்கிற அந்த மீனிங் தான் வரும் லிட்ரலா. சோ அதை அப்படியே சொல்லியிருப்பேன். பாஹர் ஜாயேகேனா, பாஹர் அப்படிங்கும்போது வெளியே, அவுட் சைட் தான் பாஹர் அப்படின்னு சொல்லுவாங்க. வெளியே போனேன்னா போறப்போ, ஜாயேகேனா போறப்போ, உன்னோட அப்னி மம்மி பாப்பா கே சாத், அப்னின்னா உன்னுடைய அம்மா அப்பா கூட அப்படின்னு வருது இல்லையா, அதுக்குதான் அப்னி, உன்னுடைய அம்மா அப்பா கூட கே சாத் அப்படின்ட்டு. இதுதான் வந்து நான் அப்படியே வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பேன். தோ அப்படிங்கிறது அப்படிங்கிறதுக்கு அப்படின்னா அப்போ அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்போம்ல, அப்போ அதனால அப்படின்லாம் கேட்போம்ல, அதுக்கு அந்த அப்படிங்கிறதுக்கு தான் தூ கியா கர்னா. தூ அப்படின்னா நீ, அது ஏற்கனவே நம்ம இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். தூ கியா கர்னா என்ன பண்ணணும்னா அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. கர்னான்னா பண்றது, செய்யறது, இது ஒரு வினைச்சொல்னு ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். தூ கியா கர்னா என்ன செய்யணும்னா, என்ன பண்ணணும்னா. பாஹர் அப்படிங்கிறது வெளியே, அவுட் சைடு அப்படிங்கிறதுக்கான மீனிங். இப்போ பாஹர் ஆவோ, வெளியே வா அப்படின்ட்டு சொல்றதுக்கு பாஹர் ஆவோ அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நான் வெளியே வரேன் அப்படின்னு சொல்றதுக்கு மே பாஹர் ஆ ரஹாஹு, மே பாஹர் ஆ ரஹாஹு. இந்த மாதிரி புது புது வேர்ட்ஸ் வந்து நம்ம படிக்கும்போது கோர்வையா அதுல வேற சென்டென்ஸ்களும் நான் உங்களுக்கு கூடவே வந்து கொடுத்திருப்பேன். நமக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்பதான் வெளியவா அப்படிங்கறதுக்கு பாஹர் ஆவோ அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம். பாஹர்னா வெளியில. அப்போ உள்ள போகாத, வெளியில வா அப்படின்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். அந்தர் மத் ஜாவோ, பாஹர் ஆவோ அப்படின்னு சொல்றது. ஆவோன்னா வர்றது, ஜாவோன்னா போறது, மத் ஜாவோன்னா போகாத அப்படின்னு சொல்றது. அந்தர் அப்படின்னா உள்ள போகாத, அந்தர் மத் ஜாவோ, வெளிய வா, பாஹர் ஆவோ. ஐ ஆம் கம்மிங் அவுட், நான் வெளியில வரேன் அப்படிங்கிறதுக்கு மே பாஹர் ஆ ரஹாஹோ. மேனா நான், அது உங்களுக்கு தெரியும். பாஹர்னா வெளியில, இப்பதான் நம்ம பார்த்தோம். ரஹாஹோ அப்படின்னா ஆ ரஹாஹோனா வரேன். அந்தர் சிக்னல் நஹி ஹே, மே பாஹர் ஆ ரஹாஹோ. உள்ள சிக்னல் இல்ல, நான் வெளியே வரேன் அப்படின்ட்டு சொல்றோம். அந்தர்னா என்னன்னு இப்பதான் பார்த்தோம். அந்தர்னா உள்ள, நஹினா இல்ல அப்படின்னு சொல்லி அர்த்தம். உள்ள சிக்னல் இல்ல, அந்தர் சிக்னல் நஹி ஹே, மே பாஹர் ஆ ரஹா நான் வெளியே வரேன், நான் வெளியில வரேன். ஆ ரஹாஹூன்னா வரேன் அப்படின்னு அர்த்தம். பாஹர் ஆ ரஹாஹூ வெளியில வரேன். இப்ப கரெக்டா இருக்கு இல்லையா? இப்படிதான் எந்த கஷ்டமுமே இல்லாம ரொம்பவே ஈஸியா நம்மளால தமிழ் பேசுறது மாதிரியே சென்டென்ஸ் வந்து ஃபார்ம் பண்றதுக்கு நம்மளால சூப்பரா முடியும். ये छोटे छोटे खिलौना मत उताकर, इनको बेचकर ना मेरे को नहीं मिल रहा अच्छा पैसा. अगले बार पता है क्या, एक சைக்கிள் மாங்கா. இந்த சின்ன சின்ன விளையாட்டு பொருள்லாம் எடுத்துக்காத, இத வித்தா எனக்கு நல்ல காசு கிடைக்கிறது இல்ல. அடுத்த தடவை என்னன்னு தெரியுமா, ஒரு சைக்கிள் கேளு. இதே இங்க நான் சொல்லியிருக்கிறதே ஸ்லோவா தான் சொல்லியிருக்கிறேன். இதே அவங்க ஃபாஸ்டா பேசும்போது, இல்ல நான் சொல்லும் போதே ப்ரொனவுன்சியேஷன் வந்து அவ்வளோ கிளியரா எல்லாம் இருக்காது. இதுல பாத்தீங்கன்னா மேரிக்கு நஹி மில்ரஹா அச்சா பைசா, அதை வந்து மில்ரா அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஏ சோட்டே சோட்டே கிலோனா மட்டுத்தாக்க இன்கோ பேச்கர்னா மேரிக்கு நஹி மில்ரா அச்சா பைசா. மில்ரஹான்னு சொல்ல, மில்ரா அப்படின்னு சொல்லி ஷார்ட்டா முடிச்சிடுவாங்க. அகலே பார் பதா ஹை கியா, எக் சைக்கிள் மாங்கா. என்ன சொல்றாங்கன்னா, இந்த சின்ன சின்ன சோட்டைன்னா நமக்கு என்னன்னு தெரியும், மீனிங் சின்ன, ஏன்னா இந்த சின்ன சின்ன, கெலோனா அப்படின்னா வந்து கேள்னா அப்படின்னா விளையாடுறதுக்கு கேள்னா அப்படின்னு ஒரு வினைச்சொல் இருக்கு. ஸோ அப்ப நீங்க இங்க கெஸ் பண்ணலாம், இந்த கெலோனா அப்படின்னா வந்துட்டு இந்த சின்ன சின்ன விளையாட்டு பொருள், அதாவது இந்த விளையாட்டு பொருள் டாய்ஸ்,
பொம்மைகளை தான் கெலோனான்னு சொல்லுவாங்க. மட் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி ஒரு சென்டென்ஸ்ல நம்ம பார்த்தோம். என்ன சொன்னோம்? மட் ஜாவோ, அந்தர் மட் ஜாவோ, உள்ள போகாத அப்படின்னு சொல்றதுக்கு அந்த ஜாவோங்கிறதுக்கு முன்னாடி அந்த மட் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இங்க அதே மாதிரி தான் அந்த மட் உத்தாக்கர் எடுத்துக்காத, எடு அப்படின்னா ஊட்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதை வந்து எடுத்துக்காத, பிக்கப் பண்ணாத, எடுத்துக்காத அப்படின்னு சொல்றதுக்கு மட் உத்தாக்கர் அப்படின்னு சொல்றாங்க. இன்கோ பேச் கர்னா, இத வித்தா. பேச் கர்னான்னா, கர்னான்னா செய்யறது, ஒரு செயலை செய்யறது, பண்றது. விக்கிறதுங்கிறது ஒரு செயலை செய்யறது இல்ல, அதனால வந்து பேச் கர்னா. இத இன்கோன்னா இத, வித்தா எனக்கு நல்ல காசு கிடைக்காது, எனக்கு கிடைக்காது. மேரிக்கோ நஹி அப்படிங்கிற மாதிரி சென்டென்ஸ்ல வருது. மேரிக்கோன்னா எனக்கு, நஹின்னா இல்ல, மில் ரஹா அச்சா பைசா அப்படின்னா நல்ல காசு கிடைக்காது. மில் ரஹா அச்சா பைசா அப்படின்னா, அச்சா பைசான்னா நல்ல காசு, மில் ரஹானா கிடைக்காது. மில் ரஹா நஹி மில் ரஹா அப்படின்னு சொல்றதுனால கிடைக்காது அப்படின்ட்டு சொல்லி வரும் இந்த இடத்துல. அக்லே பார் பதா ஹே கியா அப்படிங்கும் போது, பார் அக்லே பார் அப்படிங்கும் போது அடுத்த தடவை, நெக்ஸ்ட் டைம் அப்படிங்கிறதுக்கான லிட்ரலா அடுத்த தடவை அப்படின்னு சொல்றதுக்கு அக்லே பார் அப்படின்னு சொல்லுவாங்க. பதா தெரியுமா என்னன்னு அப்படின்ட்டு, பதா ஹே கியா, பதா நஹி அப்படின்னா தெரியாது அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு இந்த இடம் தெரியுமா அப்படின்னா முஜே பதா நஹி அப்படின்னா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லும். அதுதான் இங்க பதா ஹே கியா, தெரியுமா என்ன. பதா ஹே கியானா தெரியுமா என்ன, பத்தானா தெரியுமா, கியானா என்ன அப்படின்னு பதா ஹே கியா. எக் சைக்கிள் மாங்கா, ஒரு சைக்கிள் கேளு. கேளு அப்படிங்கிறதுக்கு மாங்கா அப்படின்னு சொல்லி சொல்லுவோமே. ஈஸியா இந்த சென்டென்ஸ மூணா பிரிச்சு நம்ம பாத்திரலாம். ஏ சோட்டே சோட்டே கிலோனா மட் உத்தாக்கர், இந்த சின்ன சின்ன பொம்மைகளை எல்லாம் எடுத்துக்காத. எடுத்துக்காத அப்படிங்கிறதுக்கு மட் உத்தாக்கர். போகாத அப்படிங்கிறதுக்கு மத் ஜாவோ. வராத அப்படிங்கிறதுக்கு மட் ஆவோ. இப்ப புரியுதுங்களா? ஏதாவது செய்யாத அந்த மாதிரி சொல்றது, அந்த மாதிரி வராத இந்த மாதிரி எல்லாம் இல்ல, அந்த நெகட்டிவ் இதுல சொல்லும் போது மட் அப்படிங்கிற வார்த்தையை முன்னாடி சேர்த்துக்கிறாங்க. ஜாவோ அப்படின்னா போ, மத் ஜாவோன்னா போகாத, ஆவோ அப்படின்னா வா, மத் ஆவோ அப்படின்னா வராத. உத்தாக்கர் அப்படின்னா பை பிக்கிங் அப், அந்த எடுக்கிறது. மட் உத்தாக்கர் அப்படின்னா எடுத்துக்காத. சோ அதான். சோட்டே சோட்டே கெலோனா, சோட்டே சோட்டே சின்ன சின்ன, கெலோனா அப்படின்னா பொம்மை. இதுதான் வந்து பொம்மைகள், சின்ன சின்ன டாய்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, டாய்ஸ் சின்ன சின்ன டாய்ஸ் இல்லை, சோட்டே சோட்டே டாய்ஸ் தான் சின்ன சின்னன்னு வரும். இது வந்து கெலோனா அப்படின்னா டாய்ஸ், பொம்மைகள், இதைதான் கெலோனா அப்படின்னு சொல்லுவாங்க. சோட்டே சோட்டே கெலோனா மட் உத்தாக்கர், எடுத்துக்காத. ஏ அப்படிங்கிறது முன்னாடி ஒரு வார்த்தை சேர்த்திருக்காங்க. ஏ அப்படின்னா இந்த அப்படின்ட்டு அர்த்தம். இன்கோ பேச் கர்னா மேரிக்கோ நஹி மில் ரஹா அச்சா பைசா. இத வித்தா, இன்கோனா இத, இவங்களெல்லாம், அதாவது இவங்களை இங்க சும்மா சொல்றாங்க இன்கோ அப்படின்னு சொல்றாங்க, இல்ல இஸ்கோன்னு நீங்க சொல்லலாம். ஒரு பொருளை தானே நம்ம சொல்றோம், அதனால இஸ்கோவும் சொல்லலாம், தப்பு கிடையாது. பேச் கர்னான்னா விக்கிறது, பேச்னா விக்கிறது, பேச் கர்னான்னா அந்த விக்கிற அந்த செயல் நடக்குது இல்லையா, அதனால கர்ணா அப்படின்னு சொல்லி சேர்த்துக்கிறாங்க. மேரிக்கோ அப்படிங்கும்போது எனக்கு கிடைக்காது நல்ல காசு அப்படின்னு சொல்றாங்க. நஹீன்னு போடுறதுனால மில் ரஹா, அந்த முன்னாடி நஹீன்னு போட்டுடுறாங்க. அப்போ கிடைக்காது. அச்சா பைசா அப்படின்னா, மில் ரஹா அப்படின்னா கிடைக்கும், கிடைக்காது. நஹி மில் ரஹான்னா கிடைக்காது, மில் ரஹான்னா கிடைக்கும், அச்சா பைசா அப்படின்னு கடைசியில சேர்த்துறாங்க, கிடைக்காது நல்ல காசு. அக்லே பார் பதா ஹே கி, அக்லே பார்னா அப்படியே லிட்டரலா மீனிங் நான் என்ன சொல்லியிருந்தேன், அடுத்த தடவை, நெக்ஸ்ட் டைம் அப்படிங்கறதுக்கு அக்லே பார் அப்படின்னு சொல்லுவாங்க. பதா ஹே, பதானா நோ, தெரியும், தெரியாது. தெரியும்னா பதா, தெரியாதுன்னா நஹி பதா அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இந்த அட்ரஸ் தெரியுமா அப்படின்னா முஜே நஹி பதா, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பதானா தெரியும், நோ அப்படிங்கிற வார்த்தைக்கு நோ, தெரியும் அப்படிங்கிறதுக்கு தான் பதா. பதா ஹே கியா, அடுத்த தடவை என்னன்னா, என்னன்னா அப்படிங்கிறதுக்கு ஹே கியா. எக் சைக்கிள் மாங்கா, ஒரு சைக்கிள் கீழே. இந்த மாங்கா அப்படிங்கிற வார்த்தையை ஏன் இங்க போட்டாங்க,
பூஞ்ச்னா அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் இருக்கு. நான் கேக்குறேன், முஜே பூஞ்ச்னா நான் கேக்குறேன் அப்படின்ட்டு அந்த வார்த்தையும் இருக்கு. பூஞ்ச்னா அப்படிங்கிற வார்த்தையும் இருக்கு. அப்படின்னா ஆஸ்க் கேக்குறதுன்னு அர்த்தம். இந்த இடத்துல ஏன் மாங்காங்கிற வார்த்தையை போட்டாங்க அப்படின்னா, சைக்கிள அவங்க அவங்க கிட்ட கேளு, ஆஸ்க்டு ஃபார், சைக்கிள் வேணும்னு கேளு அப்படிங்கிற அந்த மாதிரி ஒரு பொருள் வேணும்னு கேக்குறது இருக்கு இல்லையா, அதனால மாங்கா அப்படின்னு சொல்லி போட்டாங்க.